ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் உள்ள பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி டிஎன்ஏ கோட் 2006 இந்த காலேஜ் பிஎஸ்ஜி டெக்னாலஜி இல்லை பிஎஸ்ஜி டெக் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த காலேஜோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலேஜோட ஸ்பெஷாலிட்டிஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதே மாதிரி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த காலேஜோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் எய்டட் அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இது 1951 பிஎஸ்ஜி அண்ட் சன்ஸ் சேரிட்டிஸ்னால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த காலேஜ் ரொம்ப பழமையான பாரம்பரியமான கல்லூரி. கோயம்புத்தூரோட ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இந்த கல்லூரியும் இடம்பெறும். அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸில் டாப் 10 ரேங்கிங்குள்ளே வருது. டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் கோயம்புத்தூர் ரீஜனில் அதிகமாக விரும்பப்படுற காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான். இதனோட பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்கிறதுனால இந்த காலேஜ் விரும்பி சேர்றாங்க. இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பீலமேடு அப்படிங்கிற மெயின் ஏரியாவில் இருக்குது. இதை சுற்றியும் பார்த்தோம் அப்படின்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கொடிசியா ஹால், அப்புறம் ஃபன் ரிப்பப்ளிக் மால், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்ஜி குழுமத்தோட இன்னும் நிறைய கல்வி நிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸியான ஏரியாவில் இருக்குது. இந்த காலேஜ்லேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் போனால் ஏர்போர்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டரான பிளேஸில் 45 ஏக்கர்ஸில் இருக்குது. இந்த காலேஜ் உள்ள எல்லாமே இருக்கிற மாதிரி அழகாக வடிவமைச்சிருக்காங்க. லைப்ரரி, ஆடிட்டோரியம், பிளே கிரவுண்ட்ஸு, கோகரிக்குலர் ஆக்டிவிட்டியான பிளேஸு, ஹாஸ்டலு எல்லாமே இந்த கேம்பஸ்குள்ளே அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு காலேஜ். கோயம்புத்தூர்லேயே ஃபஸ்ட்டு பிஎஸ்ஜியில் தான் ஃபஸ்ட்டு இடம் இருக்கா அப்படின்னு, சீட் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுற அளவுக்கு இந்த காலேஜ் ஒரு நல்ல பேர் பெற்று இருக்குது. அதே மாதிரி இந்த காலேஜ் நேக்கில் ஏ கிரேட் வாங்கியிருக்கு. நிறைய கோர்சஸ்க்கு என்பிஏ அக்ரெடிஷனும் வாங்கியிருக்காங்க. அது போக ISO 9001 2015 சர்டிஃபிகேஷனும் அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த காலேஜில் உள்ள பிடெக் ப்ரோக்ராம்ஸ் கீழே என்னென்ன கோர்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸ்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணக்கூடிய செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸும் இருக்கும். அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு 5 இயர்ஸ் படிக்கக்கூடிய சாண்ட்விச் ப்ரோக்ராம் அந்த கோர்சஸும் இருக்குது. இந்த மாதிரி கோர்சஸ் 25 கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும். இதில் நம்ம இப்போ என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்துடலாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இது செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். இது அதுக்கு அடுத்ததாக பயோடெக்னாலஜி, இதுவும் செல்ஃப் சப்போர்ட்டது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு. சிவில் இன்ஜினியரிங், இதுக்கு அடுத்ததாக சிவில் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸும் இருக்குது. அதுக்கடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதுவும் செல்ஃப் சப்போர்ட்டுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் AIML, இதுவும் செல்ஃப் சப்போர்ட்டுது. செல்ஃப் சப்போர்ட் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு SS அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த இதுக்கு கவர்மெண்ட் எய்டட் ஃபீஸ் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வரும். இதில் நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். அதற்கு அடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதுலேயுமே உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் இதில் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ட்ரிபிள் இஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டில் சாண்ட்விச் கோர்ஸ் இருக்குது. இதுக்கு 5 இயர்ஸ் வரும் உங்களுக்கு. இது ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் ப்ரிஃபர் பண்ணுற கோர்ஸாக இருக்குது இது. அதற்கு அடுத்ததாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயும் உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட் இருக்குது. அதற்கு அடுத்தது இன்னொரு கோர்ஸும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சாண்ட்விச் செல்ஃப் சப்போர்ட்டும் இருக்குது. மெக்கானிக்கல் மட்டும் உங்களுக்கு 3 தான் பிரிச்சிருக்காங்க இதில். அதற்கு அடுத்ததாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இதுவும் செல்ஃப் சப்போர்ட்டுது. ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், அதுவும் செல்ஃப் சப்போர்ட்டுது. அதற்கு அடுத்ததாக ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்லையும் உங்களுக்கு 3 கோர்ஸாக இது பிரியுது. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் எய்டடுது, அதுக்கடுத்து செல்ஃப் சப்போர்ட்டுது. அதுக்கு அடுத்ததாக சாண்ட்விச் 5 இயர்ஸ் ப்ரோக்ராம் அதுவும் இருக்குது. அதற்கு அடுத்ததாக மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்லேயும் செல்ஃப் சப்போர்ட்டுது இருக்குது. ஃபேஷன் டெக்னாலஜி, இதுவும் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுவும் கவர்மெண்ட் எய்டட் இருக்குது. அதுக்கப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 25 கோர்சஸ் இதில் அவைலபிளாக இருக்கும். இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக இருக்குது.
கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டுக்குரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக வர்ற அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதனோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டடுக்கு 25,000 கிட்ட வரும் அந்த கோர்ஸுக்கெல்லாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 17,565 rupees அந்த இதுக்கு வரும் பெர் இயருக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்லேயே 2 விதமாக இருக்குது. NBA அக்ரிடிஷன் வாங்கியிருக்க கோர்ஸுக்கு வந்து உங்களுக்கு 87,000 rupeesலேருந்து 90,000 rupees வரைக்கும் வரும். இதே NBA அக்ரிடிஷன் வாங்காத ஒரு சில கோர்சஸ் 8 கோர்சஸ் கிட்ட இருக்குது, அதுக்கு 82,000 rupees கிட்ட வரும் பெர் இயருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டானா உங்களுக்கு 2 lakhs ப்ளஸில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வரும். அது போக உங்களுக்கு டொனேஷன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வரும். இதுதான் இதனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 98,000லேருந்து 1.5 lakh வரைக்கும் நீங்கள் எடுத்துருக்க ரூமை பொறுத்து உங்களுக்கு பெர் இயர் ஹாஸ்டல் ஃபீஸ் வருது. அது போக மெஸ் ஃபீஸும் உங்களுக்கு எவ்ரி மந்த் வரும். பாய்ஸ் ஹாஸ்டலில் 4 பேர் தங்கியிருக்கிற மாதிரி ரூமில் காமன் பாத்ரூம் அந்த இதுக்கு வந்து 98,000 rupees வருது. கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் வந்து 4 பேர் தங்கியிருக்க மாதிரியான ரூமுக்கு வந்து 94,500 rupees வருது. இது வந்து என் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் வந்து 2 பேர் தங்கியிருக்கக்கூடிய ரூம் வந்து கே பிளாக்னு சொல்கிறாங்க. அது வந்து 1,28,000 rupees வருது ஹாஸ்டல் ஃபீஸு. பாய்ஸ்லேயும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் தங்கியிருக்காங்க அந்த மாதிரினா உங்களுக்கு 1.5 லட்சம் வரைக்கும் வரும். இந்த காலேஜில் வந்து ஃபுட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக போனீங்கன்னா டொனேஷன் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப நிறைய வாங்குற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பிளேஸ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜ் வந்து சூப்பராக இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து டாப் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறதுக்கு ரீசனே பார்த்திங்கன்னா எல்லோரும் விரும்பக்கூடிய ரீசனே வந்து இந்த பிளேஸ்மெண்ட்டுக்காக தான். நிறைய இண்டஸ்ட்ரியோட இன்டர்ன்ஷிப்ஸு பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து 6 to 8 lakhs per annum வந்து வாங்குகிறாங்க. இதுதான் அவங்களோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜு. 2024-25 இந்த இயருக்குரிய பிளேஸ்மெண்ட்டில் பார்க்கும்போது 1,485 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்போதைக்கு ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக பார்த்திங்க அப்படின்னா 56 lakhs உங்களுக்கு கிடச்சிருக்குது. இது வந்து இப்போ கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கான ஆஃபர்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு இனிமேல் தான் ஆக்சுவல் டேட்டா கொடுப்பாங்க. அவங்களோட வெப்சைட்லேயும் வந்து அது அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போதைக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜில் இன்டர்னலாக ஃபெஸ்ட் அண்ட் ஈவெண்ட்டும் நிறைய இது கண்டக்ட் பண்ணுறாங்க. அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஸ்டடீஸ் பேஸ்டாக உள்ள ஹேக்கத்தானும் அவங்க வந்து நிறைய இது கண்டக்ட் பண்ணுறாங்க. நார்மலாக வந்து இசிஇ சிஎஸ்சி அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஓவராலாக எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. இது வந்து கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஏரியா நிறைய இருக்கிறது அப்படிங்கிறதுனால நிறைய கம்பெனிஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜுக்கு நல்லா கிடைக்குது. இந்த காலேஜில் பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து சின்ன கம்பெனிஸ் வரைக்குமே பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்ரூட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. இந்த மேனேஜ்மெண்ட்டோட இன்னொரு காலேஜ் கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச்னு இருக்குது. சுருக்கமாக பிஎஸ்ஜி ஐடெக் அப்படிங்கிற காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் வந்து ஒரு டாப் ரேங்கிங்கில் இருக்குது. ஸோ இவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து நல்ல திறம்பட நடத்துறதுனால உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும், நல்ல கல்வித்தரமாகட்டும் எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்குது. ஏன்னா நார்மலாக வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி ஸ்டடீஸும் ஆகட்டும் உங்களுக்கு நல்லபடியாக சொல்லிக் கொடுத்து நல்லா ஸ்கோர் பண்ண வைக்கிறாங்க. இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னால உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸும் இருக்குது, நார்மல் கோர்சஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 years படிக்கக்கூடிய சாண்ட்விச் கோர்சஸும் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு 25 கோர்சஸ் கிட்ட இந்த காலேஜில் இருக்குது. நம்ம கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.